லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி அண்ணா, மகிழ்ச்சி. சாப்பிட்டாச்சா ஹுசேன் அண்ணா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள், என்ன லஞ்சு சொல்லுங்கள். எனக்கு இப்போதான் வந்தது. ஓ அப்படியா? சந்தியா லைவில் இருக்கியா இல்லையா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேண்ணா, சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அதே தான்ண்ணா. வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க. ஆஸ் யூஷுவல் நார்மல் தான் ஹுசேன் அண்ணா. உங்களது என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். டீச்சர், மெத்த வீட்டில் ஏசி போட்டிருந்தால் தான் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஓலை வீட்டில் குளிர்ச்சியாகும், ஆனால் சீட்டு போட்ட வீட்டில் ஹீட்டாக தான் இருக்கும். ஆமாம், சூடாகும். எங்கள் வீடு வெயில் நேரத்தில் ஹீட்டாக சூடாக. எங்கள் வீடு கேட்குறீங்களா? மெத்த வீடு தான். ஏசிலாம் போடலை வடிவு. ஃபேனே கரண்ட்டு பில்லு என்னது, ஃபேனே 24 மணி நேரமும் சுற்றி தான் கரண்ட்டு பில் ஆகுதுன்னுட்டு வீட்டில் ஒரே புலம்பல். இதில் நாங்கள் எங்கே ஏசியெல்லாம் பார்க்கறது? அதெல்லாம் என் பையன் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏசியை கண்ணில் காட்டுறானா இல்லை வேறு எதை காட்டுறான்னு பார்ப்போம் வடிவு. ஏசியெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்கறது? நீங்கள் தான் பார்க்குறீங்க, மெட்ராஸில் இருக்கிறீங்க. மெட்ராஸில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஏசி இருக்குது. உண்மை தானே வடிவு? வீட்டில் கஷ்டம் இருக்கோ இல்லையோ ஏசி கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும். ஏசியெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்குறது வடிவு? டீச்சர், நீங்கள் லைவ் போட்டு அடிக்கடி ஓடி போயிடுவீங்க. இருக்கீங்களான்னு கேட்குறீங்க, ஆனால் ஓடி போயிடுவீங்க. ஓ, அப்போ நீங்கள் ஓடி போகல, நான் தான் ஓடி போகிறேன்னு சொல்கிறீங்களா வடிவு? சரி சரி வேணுங்க. டீச்சர், நீங்கள் லைவை போட்டு அடிக்கடி ஓடி போயிடுவீங்க. இருக்கீங்களா கேட்குறீங்க, ஆனால் ஓடி போயிடுறது நீ தான், நாங்கள் இல்லை. அதுதானே சொல்ல வரீங்க? புரியுது வடிவு, புரியுது. நீங்களும் டைம் கிடைச்சா நீங்களும் செமையாக பண்ணுறீங்க. சந்திரா யூடியூப் சேனல் பொதுவான பெயர். ஓ அப்படியா? ஓகே பாண்டியப்பா. இதுக்கு மேலே நான் உங்களை பாண்டியப்பான்னு கூப்பிட்றேன். இல்லை, ஆஸ் யூஷுவல் சந்திராப்பான்னு கூப்பிட்டு இப்போ பாண்டியப்பான்னு கூப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இல்லைப்பா, சந்திராப்பானே நான் கூப்பிட்றேன். ஓகேவாப்பா? உங்களுக்கு எப்படிப்பா நான் கூப்பிடணும்? சந்திராப்பான்னு கூப்பிடணுமா, பாண்டியப்பான்னு கூப்பிடணுமா? சொல்லுங்கள் சந்திராப்பா. சந்தியா, இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கள். என்ன சிரிப்பு பாருங்க அண்ணா. வடிவு பார்த்தீங்களா என்ன அண்ணா சொல்கிறாரு பாருங்கண்ணா. இருக்கீங்களான்னு கேட்டு நீங்கள் ஓடி போயிருங்க, நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருண்ணா. அதுக்கு தான்ண்ணா சிரித்தேன். கேட்டிங்களா இல்லையா நான் படித்ததை? நான் நோன்பு இருக்கேன். ஆமாம் தெரியும், நான் இன்றைக்கி 4வது நாள் தானே நோன்பு, தெரியுமே அண்ணா. காலையில் அதே தான், சாம்பார் ஆம்லேட். காலையில் ஓகே. மதியம் லஞ்சு ஹுசேன் அண்ணா, மதியம் லஞ்சு கேட்டேன். ஏசியா? வாங்க பழனி தம்பி, வாருங்கள். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி பழனி தம்பி, வாருங்கள். ஏசியா? ஆமாம், அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதாவது நம்ம வடிவு என்னன்றாரு, மெத்த வீட்டில் ஏசி போட்டால் தான் குளிர்ச்சியாக இருக்கும், ஓலை வீட்டில் ஏசி போடலாம் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எந்த வீடு? மெத்த வீடு. அதாவது ஷீட்டு போட்ட வீட்டில் ஹீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த வீடுன்னு கேட்டார். நாங்கள் மெத்த வீடு தான், ஆனால் ஏசிலாம் போடல, ஃபேனுக்கே கரண்ட் பில் ஆகுதுன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. எங்கேருந்து வடிவ ஏசியை பார்க்குறதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்துட்டீங்க பழனி தம்பி. இங்கே யார் இது டீச்சர்? என்ன தான் சொல்கிறாங்க ஹுசேன் அண்ணா? என்ன தான் ஹுசேன் அண்ணா என்ன தான் சொல்கிறாரு அவர்? வடிவு டீச்சர் தான் ஆக முடியல. அவராவது வார்த்தைக்கு வார்த்தை டீச்சர்னு சொல்கிறாரு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் ஹுசேன் அண்ணா. ஓகே. மரமே ஒரு பிடி இலைக்கு வடக்கு இல்லா மரமே, அது என்ன? அது ஓகே சொல்கிறீங்களா? சரி. மரமே ஒரு பிடி இலைக்கு வடக்கு இல்லா மரமே, அது என்ன? பழனி தம்பி, ஹுசேன் அண்ணா, வடிவு, சந்திராப்பா, இந்த விடுகதைக்கு கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். மரமே ஒரு பிடி இலைக்கு வடக்கு இல்லா மரமே, மரமே ஒரு பிடி இலைக்கு வடக்கு இல்லா மரமே. ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா சிவாண்ணா? க்ளூ கொடுங்களா அண்ணா? ஹுசேன் அண்ணா, சந்திராப்பா, பழனி தம்பி, வடிவு லைவில் இருந்தீங்கன்னா சிவாண்ணா ஒரு விடுகதை போட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சிவாண்ணா ஏதாவது க்ளூ இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேண்ணா. சரியாக தான் சொல்கிறார். ஆமாம் அண்ணா, ஹுசேன் அண்ணா, ஆமாம் சரியாக தான் சொல்கிறார் அவர். சந்திராப்பா என்று கூப்பிடுங்க. ஓகே சந்திராப்பா, நான் சந்திராப்பானே கூப்பிட்றேன். மதியம் சாப்பிட மாட்டேன், ஈவினிங். ஆமாம். அச்சோ, நேற்று நீங்கள் சொன்னீங்க மரம் மண்டன், அது நான் இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன் ஹுசேன் அண்ணா. நேற்று நைட்டு நீங்கள் என்னை மரம் மண்டன் சொன்னீங்க, அதை நான் மறுபடியும் வந்து